வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான சவாலை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். அதாவது, நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குறீங்களே டேட்டா ப்ராஜெக்ட்ஸ், அதோட உண்மையான மதிப்பை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது? ஏன்னா பாருங்க, டெக்னிக்கலா ஒரு சிஸ்டம் சூப்பரா இருக்கலாம். ஆனா, அதனால பிசினஸ்க்கு என்ன லாபம்னு காட்டலைன்னா, அது ம், நீண்ட காலம் நிக்காது இல்லையா? இதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது தி டேட்டா விஷன் டு வேல்யூ புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்கள். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த டேட்டா திட்டங்களோட மதிப்பை அளக்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம்? எதை அளக்கணும்? எப்படி அளக்கணும்? அப்புறம் அந்த மதிப்பை எப்படி திறமையா மத்தவங்களுக்கு சொல்றதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா. இதுல ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. அதுதான் நம்ம பேச்சோட அச்சாணினே சொல்லலாம். அளக்க முடியாதத உங்களால் நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க முடியாதத உங்களால் நிலைநிறுத்த முடியாது. இதுதான் விஷயம். ஒரு விஷன் இருக்கலாம், ஆனா அத மதிப்பா மாத்தி காட்டணும். இல்லைனா அது வெறும் பேச்சோட போயிடும். கரெக்ட். சரி, அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த அளவீடு இவ்ளோ முக்கியம்? நெறைய நேரம் பாருங்க, ஒரு டேட்டா வேர்ஹவுஸ், அதாவது கம்பெனியோட டேட்டாவெல்லாம் ஒண்ணா சேர்க்கிற அந்த சிஸ்டம், இல்ல ஒரு டேஷ்போர்டு நல்லா வேலை செஞ்சாலும் அதோட மதிப்பை சரியா காட்டலன்னா, மேனேஜ்மெண்ட் அத ஒரு செலவா தானே பார்ப்பாங்க, இல்லையா? ஒரு முதலீடா பார்க்க மாட்டாங்க. நிச்சயமா. 100க்கு 100 உண்மை. அந்த பார்வைக்கும் விஷனுக்கும், அந்த உறுதியான முடிவுகளுக்கும், டான்ஜிபிள் ரிசல்ட்ஸ்க்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கிறது தான் இந்த அளவீடு. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு அந்த புத்தகம் ஒரு 4 முக்கிய காரணங்கள சொல்லுது. முதல்ல, தொடர்ச்சியான முதலீட்ட பெற செக்யூர்ஸ் கண்டினியூட் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப சிம்பிள். நீங்க செஞ்ச வேலைக்கு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது போட்ட காசுக்கு மேல லாபம் வருதுன்னு காட்டினா தான் அடுத்த கட்டத்துக்கு பணம் கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மெஷின்கள் எப்போ பழுதாகும்னு கணிக்கிற ஒரு மாடல், அதாவது ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மாடல், அதை யூஸ் பண்ணி மெஷின் நிக்கிற நேரத்தை ஒரு 20% குறைச்சிருக்காங்க. ஓ, 20%? ஆமா. அதனால வருஷத்துக்கு $3.5 மில்லியன் சேமிப்பு. இத காட்டி அடுத்த கட்ட வேலைக்கு இன்னும் $1 மில்லியன் ஃபண்டிங் வாங்குனாங்க. பாருங்க, நம்பர்ஸ் பேசும். ஆக, பணத்தை காட்டினா பணம் வருங்கிறது இதுல ரொம்ப உண்மை போல. சரி, 2வது காரணம் என்ன? 2வது, பயன்பாட்டை அதிகரிக்க டிரைவ்ஸ் அடாப்ஷன். ஒரு கருவி எவ்ளோ நல்லா இருந்தாலும் அதோட பயன் மக்களுக்கு புரிஞ்சா தானே பயன்படுத்துவாங்க. ஆமா, யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட் தானே. கரெக்ட். நேரத்தை மிச்சப்படுத்துது, வேலைய சுலபமாக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க தானா தேடி வருவாங்க. ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தோட நிலவரத்தை பாக்குற வேலை, கேம்பெயின் ட்ராக்கிங் இருந்துச்சு. அதுக்கு 3 நாள் ஆகுமா? 3 நாளா? ஆமா. ஆனா புது டேட்டா சிஸ்டம் வந்ததும் அதே வேலை 15 நிமிஷத்துல முடிஞ்சது. அடேங்கப்பா, பெரிய வித்தியாசம். ஆமா. இதனால அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை 60% அதிகமாச்சு. வாவ், நேரம் மிச்சம்னா யாருக்கு தான் பிடிக்காது. சரி, அப்போ 3வது காரணம். 3வது, தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கு உதவ சப்போர்ட்ஸ் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நாம உருவாக்குனது சரியா வேலை செய்யுதா, இன்னும் எதை மேம்படுத்தலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க அளவீடுகள் ரொம்ப அவசியம். யூசேஜ் அனலிட்டிக்ஸ், அதாவது யார் எதை பயன்படுத்துறாங்கன்ற டேட்டாவும், இம்பாக்ட் மெட்ரிக்ஸ், அதாவது அதனால என்ன விளைவு ஏற்பட்டதுங்கிறதும் நமக்கு வழிகாட்டும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு கம்பெனில நிறைய டேஷ்போர்டு இருந்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் 80% வியூஸ் வாங்குச்சு. ஓ! அப்ப மத்ததெல்லாம்? ஆமா, அதான் கேள்வி. மத்த டேஷ்போர்டுகளை ஏன் யாரும் பார்க்கலன்னு ஆராய்ஞ்சு அதை இன்னும் யூஸ்ஃபுல்லா, இன்னும் பொருத்தமா மாத்துனாங்க. அந்த ஹிட் டேஷ்போர்டை வச்சு கத்துக்கிட்டாங்க. எது ஹிட் அடிக்குதோ அத வச்சு மத்தத இம்ப்ரூவ் பண்றது. நல்ல ஐடியா. 4வது காரணம்? 4வதா, வெளிப்படைத்தன்மை மூலம் நம்பிக்கைய வளர்க்க பில்ஸ் ட்ரஸ்ட் த்ரூ டிரான்ஸ்பரன்சி. நம்ம என்ன சாதிச்சோம், என்ன சவால்களை சந்திச்சோன்னு வெளிப்படையா ஆதாரத்தோட சொல்லும்போது நம்ம மேல நம்பிக்கை தானே வரும். ஒரு டேட்டா குவாலிட்டி ஸ்கோர் கார்டு வச்சு எந்த டேட்டா நல்லா இருக்கு, எதுல பிரச்சனை இருக்குன்னு காட்டினா அது நம்பகத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்தும். பிரச்சனைய மறைக்காம சொல்றது முக்கியம். அப்போ சுருக்கமா சொன்னா, பணம் வாங்க, மக்கள் அத யூஸ் பண்ண, சிஸ்டத்தை இன்னும் பெட்டராக்க, எல்லாரும் நம்ப இது எல்லாத்துக்கும் அளவீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அளக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா எதை அளக்கணும்? அதுதானே அடுத்த பெரிய கேள்வி. சும்மா யூசர் கவுண்ட், டேஷ்போர்ட் கவுண்ட்னு அளந்தா போதுமா? சில சமயம் அது தப்பான வழியில கொண்டு போயிடுமே. அதான் அந்த வேனிட்டி மெட்ரிக்ஸ்னு சொல்றது இல்லையா? ம் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. வெறும் புகழ்ச்சிக்கான அளவீடுகள், வேனிட்டி மெட்ரிக்ஸ் மட்டும் பார்க்காம, உண்மையிலேயே எது முக்கியம்னு பார்க்கணும். எது பிசினஸ்க்கு இம்பாக்ட் கொடுக்குதோ அதை பார்க்கணும். இதுக்கு 3 முக்கிய பகுதிகள்ல நம்ம கவனம் செலுத்தணும். முதல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வணிகத் தாக்கம், பிசினஸ் இம்பாக்ட். நம்ம ப்ராஜெக்ட்னால கம்பெனிக்கு நேரடியா என்ன லாபம்? இதுல என்னெல்லாம் வரும்னா, செலவு சேமிப்பு,
காஸ்ட் சேவிங்ஸ். உதாரணமா ஒரு வேலையை ஆட்டோமேட் பண்றது மூலமா ஆகிற செலவு குறைக்கிறது. வருவாய் அதிகரிப்பு, ரெவென்யூ அப்லிஃப்ட். உதாரணமா கஸ்டமர்களை சரியா டார்கெட் பண்ணி சேல்ஸ் ஏத்துறது. அப்புறம் செயல்திறன் லாபம், எஃபிஷியன்சி கெயின்ஸ். ஒரு ரிப்போர்ட் எடுக்கிற நேரத்தை குறைக்கிறது இல்ல வேகமா முடிவெடுக்க உதவுறது மாதிரி. இடர் குறைப்பு, அதாவது சட்ட சிக்கல்களை தவிர்க்கிறது, ஃபைன் வராம பாத்துக்கிறது. கடைசியா வாடிக்கையாளர் தாக்கம், கஸ்டமர் இம்பாக்ட். இதுல கஸ்டமர் திருப்தி, என்பிஎஸ் நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் மாதிரி. கஸ்டமர் நம்மகிட்டே இருக்கிறது, ரிட்டென்ஷன், இதெல்லாம் வரும். ஓகே, இது எல்லாமே நேரடி பிசினஸ் ரிசல்ட்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா. ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு ரீட்டெயில் கம்பெனி ஸ்டாக் எவ்வளோ வேணும்னு சரியா கணிச்சது மூலமா தேவைக்கு அதிகமா ஸ்டாக் வைக்கிற செலவை 12% குறைச்சாங்க. 12%? ஆமா, அது வருஷத்துக்கு $4.8 மில்லியன் சேமிப்பு. இதுதான் உண்மையான பிசினஸ் இம்பாக்ட். டாலர் வேல்யூல காட்ட முடியுது பாருங்க. வாவ், ஆமா, இது நேரடியா கம்பெனியோட லாப நஷ்ட கணக்குல தெரியற விஷயம். அதனால இதுக்கு முதலிடம் கொடுக்கறது சரிதான். அடுத்த பகுதி என்ன? ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் ஈடுபாடு, அடாப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். எவ்வளவு சூப்பரா ஒன்ன செஞ்சாலும் அத மக்கள் உண்மையிலே பயன்படுத்துறாங்களான்னு பார்க்கணும். ஆமா, இல்லனா செஞ்சது வீண். கரெக்ட். பயன்படுத்தலன்னா அதனால எந்த மதிப்பும் இல்ல. இதுல என்ன பார்க்கணும்னா, எத்தனை பேர் ஆக்டிவா பயன்படுத்துறாங்க, ஆக்டிவ் யூசர்ஸ். எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்துறாங்க, யூசேஜ் ஃப்ரீக்வென்சி. எந்த ஃபீச்சர்ஸ் அதிகமா யூஸ் ஆகுது, ஃபீச்சர் யூட்டிலைசேஷன். அவங்களுக்கு தேவையான தகவலை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுது, டைம் டு இன்சைட். அப்புறம் எத்தனை பேர் அவங்களாவே டேட்டாவை எடுத்து பார்க்கறாங்க, செல்ஃப் சர்வீஸ். இது ரொம்ப முக்கியம். இன்னும் எத்தனை பேர் தனியா ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க, ஆட்ஹாக் ரிக்வெஸ்ட். இதையெல்லாம் பார்க்கணும். செல்ஃப் சர்வீஸ் அதிகமானா நல்ல விஷயம் தானே? நிச்சயமா. அது டீமோட நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் 3 மாசத்துல ஆக்டிவ் யூசர்ஸ் 200% வளர்ந்தாங்கன்னா அது பெரிய வெற்றி தானே. மக்கள் அது விரும்புறாங்கன்னு அர்த்தம். உண்மைதான். அதாவது செஞ்சது உபயோகமா இருக்கான்னு பார்க்கறது. சரி, மூணாவது பகுதி என்ன? மூணாவது, தரவு மற்றும் தொழில்நுட்ப தரம், டேட்டா அண்ட் டெக்னிக்கல் குவாலிட்டி. இது நம்ம ப்ராஜெக்டோட ஃபவுண்டேஷன் மாதிரி. நாம கட்டின வீடு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கற மாதிரி. ஓகே. இதுல டேட்டாவோட துல்லியம், அக்யூரசி, முழுமை, கம்ப்ளீட்னஸ், சரியான நேரத்துல கிடைக்குதா, டைம்லைனஸ், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கா, கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் முக்கியம். டேட்டாவே சரியில்லைன்னா அப்புறம் என்ன அனாலிசிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்ட். அதே மாதிரி டெக்னிக்கல் சைட்ல சிஸ்டம் டவுன் ஆகாம ஓடுதா, சிஸ்டம் அப் டைம், போட்ட queryக்கு உடனே ரிசல்ட் வருதா, query பெர்ஃபார்மன்ஸ், டேட்டாவை ப்ராசஸ் பண்ற பைப்லைன்ல பிழைகள், எரர் ரேட்ஸ் கம்மியா இருக்கா, நாம ஒத்துக்கிட்ட SLA சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் படி எல்லாம் நடக்குதா, SLA கம்ப்ளைன்ஸா, இதையும் அளக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் டேட்டாவோட முழுமை கம்ப்ளீட்னஸ் 82%ல இருந்து 97% ஆச்சு. ஓ, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். குவாலிட்டி நேரடியா பிசினஸ் ரிசல்ட்டை பாதிக்குது. அப்போ பிசினஸ், யூசர், டெக்னாலஜி, இந்த 3 கோணத்திலேருந்தும் பார்த்தாதான் முழு படமும் தெரியும். சரி, இதெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்கா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா அளக்கிறது? ஏனோ தானோன்னு பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ஏதாவது வழிமுறை, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இது ஒரு கட்டமைப்பா, ஃப்ரேம் ஒர்க்கா செய்யும்போது குழப்பம் இல்லாம தெளிவா இருக்கும். அந்த புத்தகத்துல ஒரு 5 படி வழிமுறை சொல்றாங்க. ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. படி 1, வெற்றியை முன்கூட்டியே வரையறுக்கணும். டிஃபைன் சக்சஸ் early. இது ரொம்ப முக்கியம். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம எதை நோக்கி போறோம், எது நடந்தா வெற்றி அடைஞ்சதா அர்த்தம்னு டீமோட உட்கார்ந்து முடிவு பண்ணணும். பிளானிங் ஸ்டேஜ்லயேவா? ஆமா, அப்பவே. இதுக்கு ஸ்மார்ட் இலக்குகளை செட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்ல, ஸ்பெசிஃபிக் குறிப்பானது, மெஷரபிள் அளவிடக்கூடியது, அச்சீவபிள் அடையக்கூடியது, ரெலவெண்ட் தொடர்புடையது, டைம் பவுண்ட் காலக்கெடு கொண்டது. உதாரணமா 6 மாசத்துல கொள்முதல் செய்ய எடுக்கும் நேரத்தை, ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிள் டைமை 20% குறைக்கணும். அல்லது முதல் காலாண்டு முடிவதற்குள் 95% சப்ளையர் டெலிவரிகள் சரியான நேரத்துல நடக்கணும். இந்த மாதிரி தெளிவா இருக்கணும். ஆரம்பத்திலேயே கோல் போஸ்ட் எங்க இருக்குன்னு முடிவு பண்றது. சரி, அடுத்து படி 2, அளவீடுகளை வணிக நோக்கங்களோட இணைக்கணும். அலைன் மெட்ரிக்ஸ் டு பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். நாம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு மெட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் குறிக்கோளோ அல்லது OKR, அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கீ ரிசல்ட்ஸோட இணைஞ்சிருக்கணும். ஓகே.
சும்மா எத்தனை டேஷ்போர்டு செஞ்சோம், எத்தனை யூசர் லாகின் பண்ணாங்கன்னு கணக்கு காட்டாம, அதனால ஸ்டாக் இல்லாத நிலைமை அவுட் ஆஃப் ஸ்டாக் எவ்ளோ குறைஞ்சதுன்னு அளக்கணும். இல்ல சேல்ஸ் கன்வர்ஷன் ரேட் எவ்ளோ ஏறிச்சுன்னு பார்க்கணும். அப்போதான் அதுக்கு உண்மையான அர்த்தம் இருக்கும். புகழ்ச்சி மெட்ரிக்ஸ தவிர்க்கணும். மெட்ரிக்ஸ் வெறும் நம்பரா இல்லாம இலக்க நோக்கி போகுதான்னு பார்க்கணும். புரியுது. 3வது படி. படி 3 அடிப்படை நிலையே நிறுவனம். எஸ்டாப்ளிஷ் பேஸ்லைன். நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு காட்டணும்னா ஆரம்பத்துல நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பதிவு பண்ணி ஆகணும். ஆமா, அப்பதானே கம்பேர் பண்ண முடியும். கரெக்ட். அந்த முன்பின் பிஃபோர் ஆஃப்டர் ஒப்பீடு இருந்தாதான் நம்மளோட தாக்கத்தை சரியா பாட்ட முடியும். உதாரணமா, ஒரு மோசடி தடுப்பு திட்டம் ஃப்ராட் பிரிவென்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாசம் $1.2 மில்லியன் மோசடி இழப்பு இருந்துச்சு. ஒரு கேஸை விசாரிக்க சராசரியா 72 மணி நேரம் ஆச்சுன்னு குறிச்சு வைக்கிறது. இதுதான் பேஸ்லைன். அப்பதான் நாம கொண்டு வந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். 4வது படி. படி 4 தொடர்ந்து கண்காணிக்கணும். ட்ராக் ரெகுலர்லி. மெட்ரிக்ஸ ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுடக்கூடாது. டேட்டா சேகரிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட் பண்ணிட்டு காலப்போக்குல எப்படி மாற்றம் வருதுன்னு ட்ரெண்ட் சார்ட் மாதிரி போட்டு பார்க்கணும். விஷுவலைஸ் ட்ரெண்ட்ஸ். அப்போதான் நம்மளோட தாக்கம் நீடிச்சு நிக்குதா இல்ல இடையில ஏதாவது பிரச்சனை வருதான்னு தெரியும். உதாரணமா, ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல கார்ட்ல பொருளை போட்டுட்டு வாங்காம போறவங்களோட விகிதா 9 மாசத்துல 72% 55% குறைஞ்சிருக்குன்னு காட்டுறது. இது ஒரு தொடர் கதை. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல. சரி, கடைசி படி. படி 5 மதிப்பாய்வு செஞ்சு சரி செய்யணும். பிசினஸ் தேவைகள், மார்க்கெட் நிலைமையெல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால அப்பப்போ ஒரு குவார்ட்டர்லிக்கு ஒரு தடவையாவது நாம பயன்படுத்துற மெட்ரிக்ஸ் இன்னமும் சரியா இருக்கா, ரெலவெண்டா இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, காலத்துக்கேத்த மாதிரி மாத்திக்கணும். ஆமா, தேவையில்லான மெட்ரிக்ஸ நீக்கிட்டு புதுசா தேவைப்படுறது சேர்க்கணும். உதாரணமா, கஸ்டமர் சர்வீஸ்ல ஒரு கால் எவ்ளோ நேரம் போகுதுன்னு ஹேண்டில் டைம் பார்க்கறத விட முதல் கால்யே பிரச்சனை தீருதா ஃபர்ஸ்ட் கால் ரெசல்யூஷன் பார்க்கறது இப்போ கஸ்டமர் திருப்தியை இன்னும் சரியா காட்டும்னு நினைக்கலாம். அப்போ அதுக்கு மாறணும். ஆக, இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல. இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து கத்துக்கிட்டு மாத்திக்கிட்டே இருக்கிற ஒரு செயல்முறை. இந்த 5 படிகளும் அளவீடுங்கிறது சும்மா கணக்கெடுக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார்ந்த செயல்பாடுன்னு தெளிவா காட்டுது. சரி, இப்ப அளந்துட்டோம். சூப்பரா மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்த பெரிய சவால் இதையெல்லாம் எப்படி மத்தவங்களுக்கு, குறிப்பா முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது. எவ்வளோ நல்லா அளந்தாலும் அது சரியா சொல்ல தெரியலன்னா பாதி பலன் போயிடுமே. இது எப்படி பண்றது? மிகச் சரியா சொன்னீங்க. இது அளக்கிறத விட முக்கியம்னு கூட சொல்லலாம் சில நேரத்துல. மதிப்பை தொடர்பு கொள்வது, கம்யூனிகேட்டிங் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனால தான் அடுத்த கட்ட முதலீடு கிடைக்கும். பயனர்கள் நம்ம தீர்வை நம்பி இன்னும் அதிகமா பயன்படுத்துவாங்க. வெளிப்படைத்தன்மை மூலமா நம்பிக்கை உருவாகும். கடைசியா கம்பெனில ஒரு டேட்டா கல்ச்சர் வளரும். ஒரு டீம் ஜெயிச்சத பார்த்தா மத்த டீமுக்கு உத்வேகம் வரும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். இதை எப்படி செய்யறதுன்னு சில வழிகள், சில உத்திகள் இருக்கு. முதல்ல யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி செய்தியை மாத்தணும். டெய்லர் த மெசேஜ். இது ரொம்ப முக்கியம். சிஇஓக்கு நீங்க சொல்றதும் உங்க டெக்னிக்கல் டீம் லீடுக்கு சொல்றதும் ஒண்ணா இருக்க முடியாது. நிர்வாகிகளுக்கு மொத்த லாபம் என்ன, ROI, கம்பெனியோட பெரிய திக்கத்துக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்ப்பாங்க. பிக் பிக்சர் வேணும் அவங்களுக்கு. ஆனா பிசினஸ் டீம்ஸ்க்கு அவங்களோட தினசரி வேலை எவ்வளவு சுலபமாகுது, நேரம் மிச்சமாகுதான்னு பார்ப்பாங்க. டெக்னிக்கல் டீம்ஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, டேட்டா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஆழமா பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி பேசணும். ஆமா, தேவைப்பட்டா ரெகுலேட்டர்ஸ் இருந்தா ரிஸ்க் எப்படி குறையுது, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கோமான்னு காட்டணும். சோ டெய்லர் யுவர் மெசேஜ். ஓகே, ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேசணும். அடுத்து 2வது டேட்டாவை வச்சு கதை சொல்லணும். டேட்டா ஸ்டோரி டெல்லிங். இது இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. சும்மா நம்பர்ஸ அள்ளி வீசாம ஒரு கதையா சொன்னா மனசுல பதியும். கதை நான் எப்படி சொல்றது? ஒரு நல்ல கதைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. 1 சூழல், கான்டெக்ஸ்ட். முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன வலி இருந்துச்சு, இல்ல என்ன வாய்ப்பு இருந்துச்சு. 2 மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம என்ன தீர்வு கொண்டு வந்தோம், அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, என்ன தடைகள் வந்துச்சு. 3 விளைவு, அவுட்கம். இப்ப என்ன ரிசல்ட், அந்த முன்பின் ஒப்பீடு என்ன. முடிஞ்சா ஏதாவது யூசர் சாட்சியம், டெஸ்டிமோனியல் கூட சேர்க்கலாம். உதாரணமா,
முன்னாடி சேல்ஸ் ரிப்போர்ட் எடுக்க மார்க்கெட்டிங் டீமுக்கு 2 நாள் ஆகும். நிறைய நேரம் டீல் முடியறதுக்குள்ள ரிப்போர்ட்டே வராது. இப்ப நம்ம ஆட்டோமேட்டட் டேஷ்போர்ட்ல 2 மணி நேரத்துல லைவ் டேட்டா வருது. இதனால சேல்ஸ் டீம் வேகமா முடிவெடுத்து போன காலாண்டுல 10% அதிகமா டீல் முடிச்சாங்க. சேல்ஸ் மேனேஜர் ஜான் சொன்னாரு அப்படின்னு சொல்றது ஒரு கதை. ஆஹா, நம்பர்ஸோட சேர்த்து ஒரு தாக்கத்தையும் ஒரு மனித அனுபவத்தையும் சொல்றது. இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். வேற என்ன செய்யலாம்? மூணாவதா, தாக்கத்தை காட்சியாக்கணும். விஷுவலைஸ் தி இம்பாக்ட். ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்னு சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி. ஆமா, தெளிவா முன்பின் ஒப்பீடு காட்டுற படங்கள், காலப்போக்குல எப்படி முன்னேற்றம் இருக்குன்னு காட்டுற ட்ரெண்ட் சார்ட்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தணும். சிம்பிளா குழப்பம் இல்லாம புரியற மாதிரி இருக்கணும். முடிஞ்சா பச்சை கலர்ல முன்னேற்றத்தை காட்டுறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வித்தியாசம் ஏற்படுத்தும். படங்களா காட்டினா ஈஸியா புரியும். கரெக்ட். நாலாவதா, தொடர்ந்து சீக்கிரமா தகவலை பகிரணும். கம்யூனிகேட் early அண்ட் ஆஃபன். எல்லாம் முடிஞ்சப்புறம் ஒரு பெரிய ரிப்போர்ட்டா கொடுக்காம மாசம் மாசம் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கறது, காலாண்டு ரிவ்யூ பண்றது, முக்கியமான வெற்றில அப்பப்போ ஹைலைட் பண்றது, அப்புறம் ஒரு டேஷ்போர்ட்ல ரிசல்ட்ஸ் எப்பவும் லைவா பாக்குற மாதிரி வைக்கிறதுன்னு தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு இதுல ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, தொடர் கம்யூனிகேஷன். அஞ்சாவதா, பங்களிச்சவங்களை கொண்டாடணும். செலிப்ரேட் கான்ட்ரிபியூஷன்ஸ். இது ஒரு டீம் ஒர்க் இல்லையா, அதனால யார் யார் இதுக்கு உடைச்சாங்களோ அவங்கள பாராட்டணும். வெற்றி கதைகளை பகிரும்போது அவங்க பேரையும் அவங்க பங்களிப்பையும் சொல்லணும். இது டீம் மோட்டிவேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஆமா, எல்லாரையும் அங்கீகரிக்கிறது முக்கியம். கடைசியா, இருவழி தொடர்பாடல் இருக்கணும். கீப் கம்யூனிகேஷன் 2 வே. நாம சொல்றத மட்டும் அவங்க கேட்காம, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம், அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்றாங்கன்னு கேட்கணும். அதுக்கு இடம் கொடுக்கணும். கேள்வி பதில் செஷன் வைக்கிறது, ஃபீட்பேக் கேட்கறது, அதுக்கு ஒரு சுலபமான வழி ஒரு டீம்ஸ் சேனல் இல்ல ஸ்லாக் சேனல் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அப்போதான் இது ஒரு கலந்துரையாடலா இருக்கும். சரிதான். அப்போதான் அவங்களுக்கும் இதுல ஒரு ஓனர்ஷிப் வரும். நம்ம சோர்ஸ்ல இருந்த அந்த பேங்க் மோசடி கண்டுபிடிப்ப ஏஐ ஃப்ராட் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட் உதாரணம் இதுக்கு நல்லா பொருந்தது இல்லையா? ஆமா, அருமையான உதாரணம் அது. அவங்க டெக்னிக்கல் மெட்ரிக்ஸை, அதாவது மாடலோட ஆக்யூரசி இவ்வளோ, ப்ரெசிஷன் இவ்வளோன்னு பெருசா பேசாம அதை பிசினஸ் மொழியில மாத்தி சொன்னாங்க. மோசடி இழப்பு 28% குறைஞ்சது. விசாரணை நேரம் முன்னாடி 4 நாள் ஆச்சு, இப்போ 12 மணி நேரமா ஆச்சு. கஸ்டமர் புகார்கள் 35% குறைஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆமா, இதுதான் பிசினஸ் லாங்குவேஜ். இத மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டேஷ்போர்ட்லயும் மத்த ஊழியர்களுக்கு நியூஸ் லெட்டர்லயும் சொன்னாங்க. இதனால அடுத்த கட்ட ஃபண்டிங் ஈஸியா கிடைச்சது. கம்யூனிகேஷன் பவர் இதுல நல்லாவே தெரியுது. நிச்சயமா, அந்த உதாரணம் நம்ம பேசின எல்லா பாயிண்ட்டையும் அழகா இணைக்குது. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததோட சாராம்சம் இதுதான். வெற்றி எப்படி இருக்கும்னா ஆரம்பத்திலே முடிவு பண்ணுங்க. எது முக்கியமோ அத அளங்க. அதாவது பிசினஸ் ரிசல்ட்டோட தொடர்புடையத அளங்க. யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க செய்தியை மாத்துங்க. வெறும் நம்பரா இல்லாம அத வச்சு ஒரு கதை சொல்லுங்க. நம்பகமான எண்கள், உண்மையான மனிதர்களோட கதைகள், தெளிவான காட்சிகள், இதுதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அளவீடும் அதை சரியா சொல்றதும் ஒரு டேட்டா ப்ராஜெக்ட வெறும் டெக்னிக்கல் வேலையா இல்லாம தொடர்ந்து முதலீடு கிடைக்கிற, எல்லாரும் நம்புற, வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு சொத்தை மாத்துது. இது ஒரு தொடர் பயணம் இல்லையா? ஆமா, இது ஒரு மாரத்தான் மாதிரி, ஸ்பிரிண்ட் இல்ல. முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை வச்சு நீங்க சமீபத்துல வேலை செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட இல்ல ஒரு முயற்சிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட மதிப்பை இன்னைக்கு நீங்க நிரூபிக்கணும்னா எந்த ஒரு முக்கியமான மெட்ரிக்க முதல்ல தேர்ந்தெடுப்பீங்க? அந்த மெட்ரிக் ஏன் முக்கியம்? அதோட கதைய நீங்க எப்படி சொல்வீங்க? நல்ல கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இங்க பேசின விஷயங்கள் உங்க வேலைக்கு, உங்க சிந்தனைக்கு ஏதாவது ஒரு வகையில உதவும் நம்புறோம். அந்த கடைசி கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிங்க. அது உங்க அடுத்த டேட்டா ப்ராஜெக்டை இன்னும் வெற்றிகரமாக்க நிச்சயமா உதவலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.